பார்க்க வேண்டும் கண்ணை குடிக்கிறேன். பாராடா உண்டா குப்பம் பரமாசி பாரை போரே எப்படி அழகாக இருக்காரோ அதை போல அமர்ந்து கொண்டு இருக்கிற பாக்கத்துல ஆட்சியோட பார்த்து கொண்டு வந்திருக்காரு. யார் யாரு எவ்வளவு அழகா பொறுமையா கொண்டு வந்து கம்மிருங்க இருங்க கொஞ்சம் நாள் எடுக்காது இப்ப எடுக்காதீங்க இருங்க டைம் இருக்குது உன்னை அழகா கூப்பிடணும் இப்படி ஒரு பெண்ணைக்கு தந்தையை சரியாக காட்டி இருங்க அப்புறம் அவன் என்ன சொல்றான் பூசல் இந்த மாதிரி கோலத்துல வந்தாங்க எந்த கோலம் பூசல் கேட்டு மறுபடியும் அதை தான் சொல்றேன் இருங்க அழகா பாசத்தோட அன்பா கூப்பிடணும் இப்படி தாடி தடவை விட்டு வந்து நகனே நான் எந்த குழந்தை போய் இந்த பார்த்தா ஒரு சுடகால இருந்து எழுந்து பேய் மாதிரி வந்துக்கிறிய அப்பா கொஞ்சம் கம்முனு போய் உட்காந்து நான் சொல்லி கூட்டு வரேன் இப்படி ஏன் வந்து இப்படி படிக்க மாட்டாங்க போங்க அவரு தவஞ்சையா போயிருந்தாரா அவரு விசாரிச்சு மாதிரி இருக்குதா இந்த ஒரு அட்டா இந்த பிள்ளைகிட்ட ஒரு அட்டா நான் ஆம்பளை கிட்ட ஒரு அட்டா ஏன்டா உங்க ஒப்படா அது பையா அப்பா அடிக்க மாட்டாரு கையை அடிக்க மாட்டேன் வர லட்சணம் அவ்வளவு அழகாச்சிருங்க வர ஒரு குழந்தைகிட்ட மாசமா எப்படி வருமா இப்படியா பேய் மாதிரியா சுடுகாட்டுல இருந்து வர மாதிரி எப்படி ஒரு குழந்தை போயிட்டு குழந்தை அன்பா பாசமா கூப்பிடுங்க அன்பா பாசமா கூப்பிடுங்க அப்பதான் குழந்தை வரும் சரி நான் கூப்பிடுறேன் அன்பா பாத்தோட கும்பிடுறா மகனே பிரகன்னாதா பாத்தா
மகனை வாழ்க்குவோம். என்னுடைய வம்சம் எனக்கு பிறகு மனிதர்கள் ஆளக்கூடிய வந்து உதித்த என் செல்வமே நீ வாழ்க என்றைக்கு உன் தந்தையாருடைய ஆட்சி உனக்கு உண்டு. அப்படியா? அதனால நீ நலமாக இருக்கணும். அப்பா கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாரா வீட்டுக்கு போறவங்க கண்டிப்பா போலாம். இன்னொரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அது மாதிரி இவ்வளவு நேரம் போறதுங்க நம்மளை கொண்டு போய் சுடுகாட்டு போறது மட்டும் அவசரம் தான். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் பொறுத்தா சரி. சொல்லு ஒரு வார்த்தை. தடை ஒன்று அப்படி என்ற ஆசையோடு பாசத்தோடு என்ன வரவழைத்தாயே ஒரு பிள்ளையை பெற்றா அதுக்கு செய்ய வேண்டிய கடனை சரியா செய்யணும். அதனால உன்னை அழைத்த சமாச்சாரம் இளமையிலே எதை தெரிஞ்சுக்க வேண்டும் தெரியுதா? கல்விக்கு செல்ல பாடசாலை சென்று பாடங்களை படித்து கல்வியை கற்க வேண்டும். அதற்காக தான் எனது மகனே நீ பாடங்களை படிக்க வேண்டும், கல்வியை கற்க வேண்டும். அதற்காக தான் உன்னை அழைத்தேன். அம்மா இதெல்லாம் சொல்லியே அம்மா எனக்கு சொல்லியே தரல. சரி இப்பொழுது தெரிஞ்சுக்கோ. சரி கல்வியை நீ கற்க வேண்டும். எங்க அப்பா என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறாரு, உங்களை அப்பா அனுப்புறாரா? வேலைக்கு அனுப்புவாங்க. நான் போறேன் ஸ்கூலுக்கு. அப்பா பள்ளிக்கூடத்தில் சென்று பாடத்தை கற்று கல்விகளை கற்று ஆடா மகனை சொல்லுகிறாயே, அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு வாத்தியார் யாருப்பா? சுக்கராச்சாரி அவருடைய பிள்ளை சட்டமார்கள் மேல்காண்ட வீதியிலே சொல்லிக் கொடுக்கிறார். அது நம்மள காலில் இருக்கக்கூடிய அதனால கல்விக்கு சென்று பாடங்களை படித்து மீண்டும் சுக்கராச்சாரி மைந்தால் சட்டமார்கள். ஆமா சரி, நான் குருவிடத்திலே சென்று பாடங்களை படித்து பாடத்தை பெற வேண்டும். அப்படியா? சரிப்பா. இந்த சண்டமாரியா
பணிந்து இப்ப நான் எங்க அனுப்புறேன்? கல்வியை கற்பதற்காக அனுப்புறேன். பாடத்தை படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. என்னங்க பாடம் சொல்றான், அந்த வாத்தியார் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கறான் அப்படின்னு எங்கிட்ட ஒண்ணு சொல்லணும். கண்டிப்பாப்பா. போயிட்டு வரியா? சரி போயிட்டு வரியா? புது பையன் சேர்த்துக்கிறான். போயிட்டு வரியா? மறுபடி போய் வா. சரிப்பா சரிப்பா போய் வா. இந்த அசுரன் குலமே தலைத்து வாங்க சண்டமார்களுடைய பிள்ளையாக சுக்கராச்சாரிய மைதனாக விளங்கும் சண்டமார்கள் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய சென்னை பிரகலாதன் வந்திருக்கிறான். பிரகலாதன் வந்திருக்கிறான். அவனுக்கு நல்ல கல்வியை ஆனா முக்கியமா ஒண்ணு சொல்லி கொடுக்கணும். என் பேரை ஒரு தடவை சொல்லணும் அவன் இல்லையா? என் பேரை சொல்ற மாதிரி அவனுக்கு என் புகழை நிறையாக சொல்லு. இந்த உலகத்திலே உன்னுடைய பெயரை மட்டும்தான் சொல்ல வேண்டும். மற்றவர் யார் பெயரும் சொல்லக்கூடாது. 14 லோகத்தையும் உன் பாதமே கதி என்று எல்லாம் வணங்குகிறார்கள். இந்த அசுரர் குலம் தலைக்கும்படியாக நான் செய்து வருகிறேன். இந்த வண்ணாட்டு பட்டினக்காரங்க போல என்னெல்லாம் சாமின்னு கும்பிட போறாங்க. ஆமா ஆமா, என்னை சாமின்னு கும்பிட்டு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு கும்பிடுவாங்க கண்டிப்பா. சரி, இவரை கும்பிட வைக்கணும். நீ அப்படி ஆகட்டும். நான் உனக்கு மட்டும் சொல்றேன். எல்லாம் சொல்லிக்கிறான் வாத்தியாரு. சொல்லிக்கிறானா? சரி சொல்லி கொடுக்குறியா? அப்படி ஆகட்டும். அவதான் சாட்சி. சரி சொல்லணும். சொல்லி கொடு. சொல்லி கொடு. பசங்களா
இடமே விட மாட்டேங்கிறான் அதே மாதிரி எல்லாம் சொல்லணும். ஆமா நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு சரி நான் சரி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இந்த பையன் குச்சி மிட்டாய் எனக்கு கொடுக்காதே இருந்தது. அது சிகரெட் உட்காரு. ஒவ்வொரு ஆளா சொல்லணும். ஆமா ஒவ்வொரு ஆளா சொல்லணும். சரி நான் சொல்றேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு வேண்டாம். ஒருவரையும் உலவும் பொழைக்க வேண்டாம். சந்தியா பிரகல்லாதா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மாதாவின் ஒரு நாளும் பிடிக்க வேண்டாம். குஞ்சு மேலே அது அழகுக்கு கீழே உலாத கட்டுறது.
அது கட்டில நான் கீழே விழுந்து போயிடும் உங்களுக்கு எதுவுமே தெரியல சரி இருந்தாலும் நீ எல்லா பசங்களும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் அது கல்லு கிணமா உள்ள போகுது அது நீச்சு தெரியல கல்லுக்கு சரி அது போனால் போகட்டும் நான் சொல்வதை நன்றாக சொல்ல வேண்டும் சரி சார் அரணைய நாம நன்றி அவரையே கடவுள் என்று உலகமே அவரை போற்றுகிறது உன் தந்தையார் உன் தந்தையார் பெயரை ஒரு உலகத்தை தந்தையார் பெயரை ஒரு இரண்டே சரி பாடம் நடத்தி சொல்லுடா சொல்லுடா பாட்டியார் ஆமா பீட்டாரு அவரு நம்மள அடிச்சாரு ஆமாமா அவர் கொடுக்கூடாது அவரை நாம என்ன சொல்லணும் நம்மள எப்ப அடிச்சாரோ அவரு வாயாலே ஆமா ஹரி நமோ நாராயணன்னு சொல்ல வைக்கணும் அது மட்டும் இல்ல அடி வாங்க வைக்கணும் வாத்தியார நாம அதனால அந்த ஹரி நமோ நாராயணன் என்று அவர் நெத்தியில் இருக்கக்கூடிய நாமத்தை போடணும் வாத்தியார் போடுவோம்
என்னுடைய நாமத்தை இந்த ஜகம் முழுவதும் இவர்களுக்கு சொல்லி தர வேண்டும். இப்போ நெத்தில எது இதுவரை எனக்கு பகையானவள் என் காளையன் தம்பியை கொன்றுவிட்டு கடலிலே போய் மறைந்தவள் அவனுடைய நாமத்தை எவனை உனக்கு வேண்டாம் சொல்லி அடிச்சா சாமி நான் என்ன குற்றம் செய்தேன் ஏது குற்றம் செய்தேன் அந்த அரி நமோ என்ற வார்த்தை விட இரணிய நமோ என்ற வார்த்தை என் வாயில் சாமி என்னை எத்தனை தொந்தரவு செய்தாலும் அந்த அரியனுடைய பெயரை தான் சொல்வேன் என்றார். அப்படியா ஐயா அப்படியா பள்ளிக்கூட சென்று ஆடைகளை கற்றுக்கொண்டு வந்து விட்டேனப்பா. அப்படியா பாலா ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, நான் சொல்றேன். இப்பதான் இப்ப ரெடி ஆயிட்டீங்களா நீங்க? அந்த சென்றாய், பாடங்களை படித்தாய், அந்த பட்டமான கல்வி படித்திட சென்றாயே, ஏதோ என் முனை அறிந்தன போல் வந்திருக்கிறாய். அதனால என்ன படிச்சுன்னு சொல்றியா, என்ன பாடங்கள் நடத்தினார்னு சொல்றியா? அப்படியா? ஆமா அப்பா, அந்த பாடத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா நீ நின்னுந்தா சொல்ல மாட்டா, உனக்கு கால் வலிக்கும். நீ உக்காந்து போ, நான் சொல்றேன்.
அப்பா வாத்தியார் என்ன கல்வியை ஓடி நான் தெரியுமா நினைக்கிறேன் அது என்றாலே அப்பா யமனையே வச்சு செய்து விட்டார் உனக்கு சாதியே இருக்காதுப்பா அப்படிப்பட்ட வச்சிடும் அது அப்போது மயில் வந்தோம் அந்த யமனாயே ஒரு கதை சொல்லி ஒரு கோப்பான மலை இருக்கிறதா பெருசா பெருசா சரி ஒரு கோப்பான மலை இருக்கிறதா ஆமா அந்த மலை அடியிலே ஒரு ஆறு கொஞ்சம் இருந்து கொண்டு இருந்தது தலையை தேடி ஆடு போகுமா இது ஆட்டை தேடி தலை வருமானு கேட்பாங்க அப்பா நான் சொல்லுமா தலையை தேடி ஆடு போகுமே தவிர ஆட்டை தேடி தலை வராது அப்புறமா சொன்ன தலை வாட்டியா அனந்தது அப்பா அது இப்போ ஆனா மாத்திரம் அது நம்ம கல்விக்கு சென்று பாடங்களை படித்து என் பெயரை சொல்லாமல் யாரை எவன் எனக்கு எதிராளியுடைய பெயரை சொல்லுகிறாயோ அதே பாடகா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்பா நியாயமா சொல்றேன், உன்னை அன்போடு சொல்லுகிறேன். என்னை ஒரு முறை தந்தையே என்னைய சொல்றேன் நம்ம அப்படின்னு சொல்றோம். அப்பா சொல்லு, தந்தைய பேரை சொன்னால் தந்தையார் பெயரை சொல்லலாம் என்று நான் எத்தனையோ நினைப்பு நினைத்து
கேட்கிறேன். ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, நான் எத்தனை முறை நான் உன் பெயரை சொல்லலாம் என்று வாய் திறக்கும் போது எனக்கு நாவும் பிறந்தப்பா. என்ன பண்ணுது? சொல்றதுக்கு நாக்கு வரலையா? நாக்கு வரலையா? யாராடா ஓட சொல்றியே அந்த போதனத்தை உனக்கு ஊற்றினவன் யார் உனக்கு இந்த போதனை செய்தவன்? அப்படியா? அவனை எனக்கு கொஞ்சம் சொல்றான். அப்பா ஒரு முறை ஆனாலும் ஒரே ஒரு தரம் அப்பா அப்பா நான் உன்னை ஒரு வார்த்தை கேட்கப்பா. உன்னை ஒரு வார்த்தை கேட்டா முனிவர்கள் எல்லாம் இந்த முனிவர்கள் எல்லாம் இந்த கோயில் பூசேரி இருக்காங்க பாரு, அவங்க எல்லாம் நிறைய நெய் ஊத்தி யாகத்தை செய்து 2 கண்களை மூடிக்கொண்டு யாகம் செய்யும் போது 2 கண்ணு மூடினு ஓம் நமச்சிவாய நாம் சொல்லி நிற்கும் போது ஒரு அழகான பெண்ணாகப்பட்டவள் அந்த வழியா வரலாம். அந்த வழியா வரும்போது அந்த 2 கண்களை விழித்து பார்க்கும் போது அழகான பெண்ணா காமத்தை கண்ணில் என்னையப்பா நான் பெத்த புள்ள 7 பேரை சொல்லல, காமத்தை கண்ணுக்குதான். இதுக்கு நீங்க இதுக்கெல்லாம் நீங்க இது எல்லாம் நீங்க சொல்றா சொல்ற காமத்தை கண்ணுக்குதான் இல்லையான்னு சொல்ற. நான் தான் உனக்கு ஆள் கழிச்சுக்கிறேன். அங்க பாக்க அவனை குடிக்கவும் மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். என்ன சொன்ன என்னது? இதே மாதிரி ஏதோ கேள்வி கேட்டேன். நான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டீங்க? காமத்துக்கு கண்ணு இல்லையா மெய்யாவா? காமத்துக்கு கண்ணு இல்லையா? இந்த அறிவு பேசல. இந்த அறிவு உனக்கு எப்படி வச்சுட்டீங்களா? இங்க வா, அந்த அறிவு நீ பேசுறியே, இந்த அறிவை கொடுத்தது யார் தெரியுமா? இதே மாதிரி மூசுவாங்க அன்பா துடிக்கிறாய்.
இவ்வளவு அறிவு பேசுறல உங்க அம்மா கிட்ட நான் போய் படுக்காங்காட்டிதான் நீ புள்ளியா பிறந்த அதனால நீ இவ்வளவு அறிவா பேசுற இல்லன்னா உனக்கு அறிவு இருக்குமா இல்ல எங்கட ஏதோ சொல்லிருக்கிறியா அது நாதாண்டா ஏய்ப்பா அது நாதா இதே மாதிரி இந்த ஊரெல்லாம் என்ன முடிச்சு மூசுவாங்க வச்சுன்னு வை நான் உன்னை அப்பாண்டே கூப்பிட மாட்டேன் உன்னை மாமான்னு கூப்பிடணும் அந்த அறிவியல் செய்வே சொன்னால் உனக்கு ஆயுசு அதிக்கும்பா ஒரே சொல்லு அடிக்க கூடாது நீ சொல்லுவ அசுரகுல வேந்து இல்ல அசுரகுல வேந்து அதாப்பா இரணியாய நமக இரணியாய நமக இரணியாய நமக பலே பலே ஒரு கால பப்புள் பாயிண்ட் ஒரு புள்ளிய பெற்று எதுக்கு அப்பா பேரு சொல்றதுப்பா இந்த நாடு யாருக்கு நீ இருக்க வரைக்கும் நீதான் அதுக்கு பிறகு கொஞ்சம் பேசாதுங்களா சரி நாடு உனக்குதான் அனைத்து செங்கோல உனக்குதான் மணிமுடி உனக்குதான் இதெல்லாம் உனக்குதானே ஆனா இப்ப கிடைச்சா என் ஆசை மகனே உன்னை நான் கேட்பது ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சரியாக சொல்ல வேண்டும் சொல்றியா மகனே என் தன் சொல்ல சொல்றேன் சொல்லிட்டா நான் விட்டுறேன் சொல்றியா நான் என்ன குற்றம் நானும் செய்தேன் என்னை மறுபடியும் என்னை அடிக்கிறாங்க ஓடி ஓடி வருது அப்பா அப்படியா மகனே நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை நான் கேட்பது ஆசை மகனே என் பாசமுள்ள என் பிறகு நாதா ஒரே ஒரு முறை என்னுடைய பேரை சொல்லலாம் சொல்லு
இருந்த போதிலும் பெருமா தேவனிடத்திலே சென்று என்ன வரங்களை வாங்கியிருக்கிறான் இரணியேற்றான். இரவிலும் சாகாமல் பகலிலும் சாகாமல் இருக்கக்கூடாது அப்படி என்று வரங்களை வாங்கி வந்திருக்கிறான். அவனை மடிக்க முடியாது. ஆண்டவனாக இருந்து நான் என்ன செய்திருக்கின்றேன்? நரசிம்ம அவதாரம் எடுத்து பொழுது இவ்வளவு இருக்கும் போது பொழுது பாதி மறையும் போது அந்த இரணியேஸ்வரனை நரசிம்ம அவதாரம் எடுத்து கொல்ல போகிறேன். இது நடக்கும். இவனுக்கு இவன் எனக்குதான் பிறந்தாலும் எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகம். கொஞ்சம் அமைதியா கேட்கணும். இன்னொரு கொஞ்ச நேரம் தான். இப்ப நான் பெற்றுந்தா பிள்ளைங்க கேட்ட படுத்தலாம் எனக்கு பேசிய கேட்கும். எனக்கு பேசிய கேட்குதா? அது சொல்ல இவனுக்கு நல்ல புத்தி சொல்றியா? அதுக்கு அவனோட சேர்த்து உண்ணி காலி பண்ணிட்டான். பிரகலாதா உங்களுக்கு நல்லா இருக்குதா? பிள்ளை பக்கத்து எதுக்காக பாக்குறாங்க? ஒரு பெற்ற தாய் தந்தைங்க ஒரு தந்தைக்கு கம்மன உட்காருங்க. அதிருமோ அட்டொழிவா அது அழிஞ்சு பார்த்துது. அது நடக்குது. அது அழிஞ்சு பார்த்து வந்தது. அது உங்க அப்பா வந்து கோபம் ஜாஸ்தி. அப்பா மக்கள் சொல்ல கொண்டு போயிடுது. அந்த பேரை சொல்லி ஒரு முறை சொல்லி நம்ம ஊரை வைக்க மாட்டாரா? அப்ப கோபக்கார ஆளுறா. அது கொடுக்காச்சு ஒரே ஒரு முறை. மகனே நான் சொல்ற மாதிரி சொல்ற கண்ணு. கண்ணே நான் சொல்ற மாதிரி சொல்ற கண்ணு. அப்பா பேரே சொல்லி உண்டானா நம்ம ரெண்டு பேரும் உயிரோட வந்துடலாம். கண்ணே ஆனா இருந்தையா நாமோ ஒரு தர சொல்ல ஒரே ஒரு முறை சொன்னதே உண்டானா இந்த நாடு உனக்கு, இந்த நகரம் உனக்கு, இந்த நாடு உனக்கு, நகரம் உனக்கு. உயிரோட வாழலாமா நம்ம ரெண்டு பேரும்? சொல்லுமா அப்பா பேர் சொல்லுப்பா. சொல்லு சார். அம்மா தானே கேட்கறேன். அம்மா கண்ணே அங்க வாசல் பண்றாங்க. நவுடிப்பா அங்க அவரை கைத்துல உட்காந்து இந்த பேட்டா தானே உங்களுக்கு அங்க நான் சொல்லியம்மா. அம்மா கண்ணே கண்ணே அப்பா பேரை ஒரு முறை சொல்லலாம் என்று ஒரே ஒரு முறை நான் நினைக்கிறேம்மா. நினைக்கிறியா? நான் என்ன ஜென்மம் எனக்கே அப்பா பேரை ஒரு முறை சொல்லலாம் என்று நான் வாய் திறந்து சொல்லலாம் என்று நினைக்கும் போது அப்பா பேரை சொல்லலாம் தான் அப்பா நாட்டுக்கே உனக்கு அப்பா பேர் சொல்லுப்பா. அப்பா பேரை ஒரு முறை சொல்லலாம் என்று நான் எத்தனையோ முறை நான் நினைக்கிறேம்மா. வாய் திரும்பலம்மா அப்பா பேரை சொல்லலான்னு. எதுடா அம்மா சொல்லுப்பா.
இந்த பிறவியில் இல்ல அப்பா பேரே சொல்ல முடியாது. அதனால அடுத்த பிறவி நான் உன் வயிற்றிலே பிறந்தால் அப்பா பேரே சொல்றான். இந்த பிறவியிலே முடியாதா? ஹரி நமோ நாராயணா. பெற்ற புள்ள என்ன இவன் நாட்டில் இருந்தா என்ன, இல்லாவிட்டால் என்ன? நீ அடித்து நான் வாயை மீன் கடை வச்சு சொல்லி கொடுத்தது மீன் கடைகளா இல்ல மீன் கடை வச்சு குறைச்சிக்கலாம்? என்ன மீன் எடுக்கிற கம்முன்னு சொல்றியா? மீன் கடை வச்சு குறைச்சிக்கலாம். நான் எது பேரு சொல்ல மீன் கடையை சொல்லி கொடுத்துக்கிறேன். இவன் பொம்மநாட்டி லேசுப்பட்டவள வெள்ளாட்டி கண்டாரா ஓடி. நான் தவறு செய்ய போகும்போது கவுந்து படுத்துங்க நிமித்தி படுத்துங்க. யாருக்கு போய் இந்த கண்டார ஓடி மகனை பெற்ற? ஐயோ நான் யாருக்கு பெற்றீங்க? இது என்னது? எதுக்கு இந்த ரசம்? என்னடா குட்டி எதுக்கு இது? உனு பேச்சு கேட்கல, என் பேச்சு கேட்கல, ஏழு பேச்சு கேட்கல. அப்பேற்பட்ட நாட்டில் இருக்கக்கூடாது. அதனால இந்த விஷத்தை கொடுத்து இந்த சிறுவனை இந்த கொடிய விஷத்தை அவனுக்கு கொடுத்து அவனை சீக்கிரமா சாக வச்சுட்டு அவனை சாக வைக்காம இங்க வந்தீனா சரி அப்பா கோவக்காரடா விடமாட்டார் நம்மள. அவர் 2 பேரும் கொண்டு வர்ற நம்மள உயிரிட விட மாட்டாரு. அப்பேற்பட்ட கொடுங்கோல் ஆச்சுறாங்க. அப்ப உங்க அப்படிக்கு வந்து நாட்டு ஆசை பிடித்து விட்டது, நகர ஆசை பிடித்து விட்டது கண்ணு. ஒரே ஒரு முறை அப்பா பேரை கொண்டு உண்டான கண்ணு. இந்த உலகத்துல நம்ம உயிரோட வாழ்ந்த கண்ணு இந்த பால்கோடு இருக்கும். பெற்று வளர்த்து ஒரு குழந்தை பிறகு ஒரு தாயக விட்டு மறுஜன்மை எடுக்கிறாம்மா. அதை போல நான் என் பிள்ளைய 304 வருஷம் சுமந்து இந்த ரத்தத்தெல்லாம் பாலாக்கி உனக்கு கொடுத்த கண்ணு. என் கையினாலே உனக்கு கொடிய விஷத்தை கொடுத்து சாக வச்சு சொல்லிக்கிறாங்க. அப்பா இதே விஷமா? ஒரு பெற்ற தாயே ஒரு குழந்தை சாகுது. அந்த தாய்களை மனசு வரும்.
அப்ப நம்மளை உயிரோட விடமாட்டார். அவர் நாட்டாத்தை பிடித்து விட்டது, நகராத்தை பிடித்து விட்டது. அதனால விஷம் கொடுக்காத குடு சாகவை. அப்பேற்பட்ட புள்ள என் பேரை சொல்லாத புள்ள இந்த உலகத்துல வாழக்கூடாது சொல்லிட்டு கண்ணு. ஒரே ஒரு முறை அப்ப பேரை சொல்லிடுறாங்க. என்னடா விஷம் ஆடாது? விஷம்டா இது, கொடிய விஷம், பாம்பு கொடிய விஷம்டா இது. சாப்பிட்டா செத்துருவாங்க. ஆமாப்பா செத்துருவேன். அம்மா எனக்கு வயிறே பசிக்குதம்மா. சொன்னே விதை கொடுக்காதே கொடுக்காதன்னு சொன்னேன். என் மகனா செத்து போயிட்டாங்க. என் பிள்ளை செத்து போச்சுங்க. இப்போ ஒரு பேச்சுக்குதான் நான் சொன்னேன். சொன்னீங்களா? ஒரு பெத்த தாய் பிள்ளைக்கு விஷம் கொடுக்கலாமா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா கொடுத்துறதா? எதுக்கிட்ட ஒரு இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு தான் கொடுன்னு சொன்னேன். நீ கொடுக்கலாம். நீங்கதான் கொடுத்து நம்ம நாட்டுக்கு உதவ பிள்ளை எதுக்குன்னு நாராயணா நமோ நாராயணா. அப்படி ஒன்றும் சாகலையா? மொத்த பேர் கேளுங்க. கேளுங்க. உயிர் படைப்பானா? மாமா பேசாம கொடுத்தா அவன் இருப்பானா? இதுக்கு மேல நீ உன்னால முடிஞ்சு செஞ்ச ஓடி போ. இங்க பார் மல்லார்களே, சொல்லுங்க. நீங்கள் இருவர்களும் இவனை கையில் காடு கட்டி கடலில உருட்டுகள். அப்படி மனமேலிருந்து இவனை உருட்டுகள். அதில் தலைவினார் இவனை படுக்க வைத்து ஆளை விட்டு நெருக்கடி 3 ஒண்ணா செஞ்சுக்குவான். இப்ப கூட சொல்றேன், அப்பா பேர ஒரே ஒரு சொல்லுது. சொல்லிட்டு உன்னை என்ன பண்றதில்ல சொல்லுதா? சொல்றேன். என்ன சொல்றேன்? ஹரி நமோ நாராயண. வாடா டேய், யாரா அப்படி அடிச்சு சாகர வாடா. சொல்ல மாட்டியா? சரி வா, நம்ம மேல போய் மலை மேல விளையாடலாமா? சரியா? போட்டு சாவடி அப்படியா? இந்த மலை மீது அப்பா பேரே சொன்னால் அப்பா பேரே சொல்ல ஐயா மலை மீது ஒரு பேச்சுக்காக என் மகனை கொள்ளுவதா என்றால் கொள்ளுவீங்களா? என் மகனை கொன்று
வந்து விட்டீர்களா? கோவிந்தன் 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 சாமி சாமி குமரல்ல ஐயா குமரல்ல டேய் கணிச்சால ஒரே ஒரு மாதிரி கேக்குறேன். என்ன கேக்குறா? கேளுப்பா சொல்றியா? சொல்லுங்க டேய் வா ஆரம்பிப்போமா? டேய் அங்க போனா அடிச்சு டேய் 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 ஆயிரக்கால் தூண் ஆயிரக்கால் தூண் இருக்கிறது. 1 2 3 4 5 6 நீ 1000 தூண்கள் இருக்கிறது. நீ குமரி அந்த சாமி ஆனா குறிப்பா நீ குமர சாமி இந்த தூணில் இருப்பானா? இதோ பா இந்த தூணில் இருப்பானா அதை சொல். அப்பா அவர் தூணிலோ இருப்பாவர் இந்த திருமணோ இருப்பாவர். அவர் அண்ணன் இருப்பார், தூணிலே இருப்பார், திருமணம் இருப்பார், எண்ணெயில் இருப்பார், அவரிடம் இருப்பார், உன் உள்ளத்திலே இருப்பார். உன் உடலை கிழித்து பார், கடவுள் தெரிவார். இரணியேஸ்வரனை கொண்டிருக்கின்றார். ஆமா. இருந்தாலும் எப்படி கொண்டிருக்கின்றார்? பிரம்மதேவன் கொடுத்த வரத்தின்படி பாதி பொழுது மேலேயும் பாதி பொழுது உள்ளாவும் இருக்கும் போது நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரணியேஸ்வரனை பிடித்து கிழித்து அந்த குடலையெல்லாம் மாலையாக போட்டுக் கொண்டாராம். ஆமா. அப்பேற்பட்ட கோபம் மிகுந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரணியன் குலத்தையே அழித்து விட்டார். யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய எதிரியாக இருந்து இந்த யுகத்திலே 2 பேரை கொன்று விட்டார். இருந்தாலும் போக போக பார்க்கலாம். இருந்தாலும் இந்த இரணியன் நாடகம் பிரகலாதன் இல்லை என்று சொல்லக்கூடிய நாடகம் ஸ்ரீ கோகுலகண்ணா நாடக சபா வழங்கிய நாடகம் இதோடு முற்றேற்று பொழுது விடிய வருகின்றோம். பொழுது விடிய பரிகந்தம் பார்க்க பெரியோர்களும் சிறியோர்களும் ஆதரவு தந்து எல்லோரும் அவ்வாள் ஆள் போல் தலைப்பு அருள் போல் வேரூன்றி அவ்வாள் இதாசானம் செல்லும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும் நாடகம் எல்லாரும் சொன்னாலும் ஒரு கை கொடுக்க பார்க்கலாம். இதோட கடைசி இந்த ஊரிலே வண்ணாத்திப்பட்டி கிராமத்திலே எழுந்துரிய நரசிம்ம சாமியானவர் அமர்ந்திருக்கின்றார். ஆனா கடவுளை யாரும் கண்ணால் பார்த்தது கிடையாது. நரசிம்ம சாமி அமர்ந்து இந்த ஊருக்கு அருள் கொடுக்க வேண்டும், அருள் பாலிக்க வேண்டும், பக்தர்களை காக்க வேண்டும் என்று அவர் அமர்ந்திருக்கிறார். உங்களால் முடிஞ்சு காணிக்கை அவர் மடியிலே அளித்து அவரை வணங்கியதை உண்டானால் நரசிம்ம சாமி இந்த வண்ணாத்திப்பட்டி கிராமத்தில் இருக்கிற மற்றும் சுற்றுப்புற கிராமத்திலே மக்களை எல்லாம் காப்பாற்றுவார். எல்லாம் வந்து வணங்கிட்டு போங்க. காசு இருந்தாலும் சரியே இல்லைன்னாலும் சரியே குங்குமம் வைத்ததே உண்டானால் குறைத்தீரும். மஞ்சள்